தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பால் விற்பனை விலையை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியிருக்கிறார். பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டருக்கு 50 ரூபாய் கொள்முதல் விலையாக வழங்க வேண்டும் என்று ஜெய்சங்கரன் கூறிய நிலையில் தற்போது இவ்வாறு அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் அதிமுக உறுப்பினர் ஜெயசங்கரன் பேசினார். அவர் பேசும்போது பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டர் பாலிற்கான விலையை உயர்த்தி வழங்க வேண்டும், லிட்டர் ஒன்றிற்கு 50 ரூபாய் கொள்முதல் விலையாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தனியார் பால் லிட்டருக்கு 56 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் அரசு பால் லிட்டருக்கு 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். பால் உற்பத்தியாளர்களும் அதே போல வாங்கி பருகக்கூடிய மக்களும் ஏழையாக இருப்பதன் காரணமாக பால் விலையை உயர்த்தக்கூடிய எண்ணம் அரசிற்கு இல்லை என்று அவர் தெரிவித்தார். பாலை வாங்கி பருகக்கூடிய மக்கள் அதே போல பால் உற்பத்தியாளர் என இருவரும் ஏழையாக இருப்பதன் காரணமாக பால் விலையை எப்படி உயர்த்த முடியும்? எனவே பாலின் விலையை உயர்த்தக்கூடிய எண்ணம் அரசிற்கு இல்லை என பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல் தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.